ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆன் த வே டு வேளாங்கண்ணி. யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இளநீ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிடைக்காதுன்னு தான் சொல்லலாம். அப்படியே ரேராக பார்த்தாலும் நம்ம ஊர் அளவுக்கு அந்த இனிப்பு அந்த மாதிரி ஃப்ரெஷ் இது இருக்கவே இருக்காது, ரொம்ப கஷ்டம். அதை தேடி ஒரு 50 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல வரல, இருக்கும், அங்கங்கே ரொம்ப ரேராக இருக்கும், நல்லா ஒன்றும் இருக்காது, டேஸ்ட் அவ்வளோ இதாக இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. ஸோ நாங்கள் ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மரம் இருக்குது, ஸோ அதுலேருந்து இறக்கி எங்கெல்லாம் லாங் ட்ராவல் போகிறோமோ அங்கே வந்து ஒரு 5-10 அப்படி வெட்டி எடுத்து போட்டு கொண்டு போய்டும், ஒரு கத்தியும் வச்சுக்குவோம். ஆனால் அதை வெட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கத்தி தேவைப்படும் நமக்கு. அதை பிரேக் பண்ணி தேங்காய் எடுக்கிறதுக்கு, தண்ணியை குடிச்சிடலாம், எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி கல் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதில் வச்சு 2ஆக பிரேக் பண்ணி தேங்காவெல்லாம் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு வாளியோ ஏதாவது ஒரு பவுல் வச்சுக்கிறது. ஸோ இதில் தேங்காவை எடுத்து போட்டுட்டு ஆன் த வேல சாப்பிட்டுட்டு போவோம். ஏன்னா யூகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப காசாக இருக்கும். இங்கே வரும்போது நமக்கு அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்ற பட்சத்தில் மட்டும் இல்லை, இப்போ வெயில் காலம் ஆனதுனால எப்போவுமே நம்ம சாப்பிட்றது தான். ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி அதுவும் 100-150 ரூபா கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி 40-50 ரூபாய்க்கு இளநீ வாங்கி கொடுக்குறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம நாகர்கோயிலில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 ரூபா இருக்கும், அப்புறம் போக போக 40-50, சென்னை வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா 50-60 அப்படியே போகும். இளநியெல்லாம் அங்கே கொஞ்சம் விலையாதான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மெத்தடை எப்போவுமே லாங் ட்ராவலில் ஃபாலோ பண்ணுறோம். இது மாதிரி யாராவது ஆன் த வேல கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. See you guys.